இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 24 42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விழித்திருங்கள். இதோ நாம் ஆவியிலே விழித்திருக்கிறவளாய் இருக்கணும். தூக்கத்திலிருந்து விழிப்பதையோ தூங்காமல் விழித்திருப்பதையோ வேதம் சொல்லவில்லை. மாறாக நாம் ஆவியிலே விழித்திருக்கும்படி, ஆவியிலே அனலாயிருக்கும்படி அது சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எல்லா பாவத்திற்கும் ஈடுபட்டு லயித்து உலக இன்பத்திலே சிற்றின்பத்திலே மயங்கி இல்லாதபடிக்கு, தூக்கத்தில் இல்லாதபடிக்கு ஆவியிலே விழித்திருங்கள். வேதத்தின்படி நடவுங்கள், பரிசுத்தத்தின்படி நடவுங்கள், கர்த்தருக்கு பிரியமாயிருங்கள், நியாயத்தின்படி நடவுங்கள், சாட்சியாயிருங்கள். இதோ கர்த்தருக்கு பிரியமாயிருந்து பாவத்தை விலக்கி கர்த்தருக்கு பிரியமாய் ஆவியிலே அனலோடு கூட விழித்திருங்கள் என்பதே. கர்த்தர் வருவதற்கு தாமதமாகும். நாம் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு அவர் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று உலக இன்பத்திலே மயங்கி இல்லாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், ஆயத்தமாறுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். ஆயத்தமாறுங்க, என்னோடு கூட வருவதற்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நினையாத நாழிகையிலே வருவார், சாமக்காரனைப் போல வருவார். அவர் வருகிறதை யாரும் அறியாது இருக்கிறார்கள். அவர் எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறார். இது கடைசி காலமானபடியினால் இதோ எச்சரிப்பின் மணி வேதத்தின்படி நமக்கு உரைக்கப்படுகிறது. எனவே விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எப்பொழுதும் நாம் ஞானமுள்ளவர்களாய், இதோ உலக தோட்டக்காரர் இதோ ஏற்ற நேரத்திலே வருவார். நாம் விருப்பத்தின்படி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற அனைவரையும் அவர் வரும்பொழுது பிடிக்கப்படுவோமே, ஆனால் தள்ளிவிடப்படுவோம், கைவிடப்படுவோம். இது ஜாக்கிரதையுள்ள தகுதியோடு கூட ஆயத்தமாயிருக்கிறவர்களே கர்த்தரோடு கூட கடந்து செல்ல முடியும். அவர் நித்திய வாழ்வை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நாம் விழித்திருந்து எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாயிருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஏற்ற வேளையிலே வந்து அழைத்து உயர்த்துவார். ஆமீன்.